வணக்கம், அன்புடன் பிரியா. இன்றைக்கி ஒரு க்ளீனான ஃப்ளாலெஸ்ஸான பேஸ் மேக்கப் எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ண போகிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் ஷேர் பண்ண போகிறேன். Q&A அதுக்கப்புறம் கிவ்அவேவும் இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுக்கிற விதமாக க்ளே, ஃபேஸ் பேக், பவுடர்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது நம்ம பிராண்டில். அது மட்டும் இல்லை, பனங்கற்கண்டு, தேங்காய் எண்ணெய், இது எல்லாமே பியோர் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ க்ளோயிங் சீரம் அவைலபிளாக இருக்குது. ஹெர்பல் ஷாம்பூ, இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். யூனிசெக்ஸ் கிட்ஸ் எல்லாருமே. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். ஸ்கின் ரொம்ப நல்லா இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஃபர்ஸ்ட் ஸ்கின் ப்ரெப் பண்ணணும் மேக்கப் முன்னாடி. அப்போ தான் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நான் அட்வான்ஸ் நெயில் 96 மியூக்கன் பவர் எசன்ஸ் இது யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி பாத் பண்ணி முடித்தோடனே நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணியிருக்கேன். பயோடர்மாவோடது இன்ஸ்டென்சிவ் பாம். ஸோ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஹைட்ரேஷன் பர்பஸ், ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். ரதர் நான் இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், சென்சிட்டிவ் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். ரீசெண்டாக எனக்கு ஒரு டிஎம் வந்திருந்தது, ஆயிலி ஸ்கின், அவங்களுக்கு இது செட் ஆகலைன்னு. பட் கண்டிப்பாக இது செட் ஆகாமல் போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. மைபி வேறு ஏதாவது ரியாக்ஷனாக இருக்கலாம். இது யூஸ் பண்ணும்போது இன்னுமே ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் லிப் பாம் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து வாடி ஹெர்பல்ஸோட ஒரு ஆப்ரிகாட் ஒரு சம் கலர்லெஸ்ஸான லிப் பாம். எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் பிஃபோர் எனி கைண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் கன்சீலர் அண்ட் கரெக்டர், இது ரெண்டுமே. ஆரஞ்ச் கரெக்டர் வந்து டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே கவர் பண்ணும். அதை ஆரஞ்ச் கரெக்டரை வந்து கவர் பண்ணுறதுக்கு கன்சீலர் நான் மேபிளினோட மீடியம் 25 எடுத்திருக்கேன். எலிகல் ப்ரோ கன்சீலரோட ஆரஞ்ச் கரெக்டரும் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி என்னோடய டார்க்ஸ் சர்க்கிள்ஸ்லாம் அப்ளை பண்ண போகிறேன். சில பேர் கேட்டிருந்தீங்க எதுக்கு ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணுறீங்க ப்ரஷ் யூஸ் பண்ணாமன்னு. சின்ஸ் எனக்கு தானே நான் யூஸ் பண்ணுறேன்றனால இப்படி பண்ணுறேன். கண்டிப்பாக வேறு யாருக்காதுன்னா ப்ரஷ் தான் பெட்டர் ஆப்ஷன். அது மட்டும் இல்லை, இது வந்து சின்ன சின்ன இடங்களில் அப்ளை பண்ணும்போது கைகள் தான் ஈஸியாக இருக்கும். இதில் மெயின் திங் என்னென்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கணும். பேட்சியாக இருந்தால் நல்லா இருக்காது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நல்லா மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் அது பிளெண்ட் பண்ணும்போது ஈவனாக பிளெண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, ஓரளவு என்னோடய டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்து கவர் பண்ணிட்டேன். டார்க் ஸ்பாட்ஸ் இல்லை, டார்க் சர்க்கிள்ஸ் தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கிறத நான் கண்ணங்களில் அப்ளை பண்ணேன், சும்மா ஜஸ்ட் லைக் தட். ஸோ அதுக்கப்புறம் ரிம்பிள் லண்டனோட இந்த ஒரு ஃபவுண்டேஷன், இந்த ஃபவுண்டேஷனோட ஷேட் மறந்துச்சு, நான் வேணால் கீழே மென்ஷன் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ இதை எடுத்து நான் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா கன்சீலர், கலெக்டர்லாம் வந்து தனித்தனியாக அப்ளை கூட பண்ணிக்கலாம். நான் எதுக்கு ஒன்றா பண்ணேன்னா ரொம்ப லேயர்டாக இருக்காது, க்ளீனாக இருக்கும், சட்டிலாக இருக்கும் இந்த மேக்கப். பட் ஸ்டில் ஃபுல் கவரேஜ், உங்களோட டார்க் சர்க்கிள், டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஈவன் அவுட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆல்சோ ஸ்பஞ்சை வந்து வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும், அந்த சைடு அப்படி இருக்காது. ஸோ அகேன் நான் இந்த சைடும் அதே மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். சேம் வே ஸ்பஞ்ச் வச்சு நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணுறேன். இதுக்கு வந்து பிளெண்ட் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும், பட் ஸ்டில் டேக் யூர் ஓன் டைம். இன்னொன்று, சில பேர் வந்து அண்டர் ஐ ஏரியாவில் வந்து ஹைலைட் பண்ணுவாங்க. ஒரு ஷேட் டார்க்கராக வந்து ஒரு கன்சீலர் எடுத்து ஹைலைட் பண்ணுவாங்க. நான் அது பண்ணாததுக்கு காரணம் எனக்கு பஃபி ஐஸ் இருக்குது, ரொம்ப தூக்கம் இல்லாது. அந்த மாதிரி பஃபி ஐஸ் இருக்கும்போது நம்ம அது பண்ணுனா ரொம்ப பஃபினஸ் ஜாஸ்தியாக தெரியும் அந்த இடத்துல ஹைலைட் பண்ணும்போது. ஸோ அதனால் ஃபவுண்டேஷனை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணும்போது ரொம்ப எலகண்ட்டான ஒரு லுக் கிடைக்கும். இது எல்லாருக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும். தோ பஃபி ஐஸ் இல்லைனாலும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இட்ஸ் கோயிங் டு டேக் சம் டைம் சின்ஸ் பிளெண்டிங்னால. ஃபைனலி நெக்கும் அப்ளை பண்ணிட்டேன். பட் இயர்ஸ்க்கு வந்து தேவையில்லை, காதுகளுக்கு தேவையில்லை. ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் பவுடர் கண்டிப்பாக முக்கியம். பட் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும்போது கலர்ட் பவுடர் எடுத்துக்காதீங்க. இன்ஸ்டெட் நோ கலர் பவுடர். இந்த சுகர் காஸ்மெட்டிக்லேருந்து ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருக்கும். இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ரிக். இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கின்னை வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து கலர்ட் பவுடர் யூஸ் பண்ணலாம் ஆயிலி ஸ்கின் பீப்புள். ஃபார் ட்ரை ஸ்கின் பீப்புள் இது ஒன்று மட்டுமே இட்ஸ் மோர் தென் எனஃப். இது இல்லையா, ட்ரான்ஸ்லூசன்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம பிராண்டில் இருக்க ஆரூட் பவுடர் வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். பேசிக்லி ஒரு பவுடர். இது வந்து அந்த ஃபவுண்டேஷன் தொட்டால் வராமல் இருக்கிறதுக்கு. ஸோ கண்களுக்கு மேலே, கண்களுக்கு கீழே எல்லா இடத்துலையும் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் காஸ்மெட்டிக்கில் உள்ள இந்த ஒரு கான்டோர் கிட் டப்வே டாப்பர் இதை எடுத்துக்கிறேன். இந்த 2 பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இது வந்து என்னோடய ஐ சாக்கெட்டில் வந்து அப்ளை பண்ணுறேன். நல்லா பாருங்கள், ஃபுல் ஃபவுண்டேஷன் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க ஃபேஸ் ஃபுல்லானா எப்படி இருக்குன்னா
ஒரு ரவுண்டாக ஒரு பால் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும். அதில் இப்போ ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக தான் இதை அப்ளை பண்ண போகிறோம். இது பண்ணும்போது கண்களுக்கு நடுவில் நமக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ ஒன்ஸ் அது பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் எல்ஃப் காஸ்மெட்டிக்ஸில் உள்ள ஐப்ரோ பென்சில் எடுத்துக்கிட்டேன். அது பின்னாடியே ஸ்பூலி ப்ரஷ்ஷும் இருக்கும். ஸோ தட் வாக் பண்ண ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கொஞ்சம் 250 ரூபி தான், பட் வாத். இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ. இன்னொன்று ஷார்ப்லாம் பண்ண தேவையில்லை. பின்னாடி ஸ்பூலி ப்ரஷ் இருக்கனால கேன் ஒரு ஸ்பூலி வாங்கணுன்ற அவசியமும் இல்லை. ஸோ குட் டு கோ அந்த மாதிரி தான். ஸோ நான் இன்றைக்கி ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறதில்ல. பட் சில பேருக்கு வந்து ஐஸை வந்து பாப்பிங்காக வைக்கணும் ஐஷேடோ அப்ளை பண்ணாமல் அப்படின்னா என்ன ட்ரிக்குன்றதை நான் ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலி என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சாஃப்ட் ப்ரஷ்ஷை எடுத்து ஐஷேடோவில் உள்ள ஒரு டார்க்கஸ்ட் கலரை, அதாவது கண் மை போடுறோம்ல அதுக்கு கீழே அப்ளை பண்ணணும். அதே மாதிரி ஐலைனர் அப்ளை பண்ணுறோம்ல அந்த இடத்துலையும் அதே டார்க் ஷேடை அப்ளை பண்ணணும். அதாவது என்னென்னா, ஐலைனரும் போட்டிருக்க மாட்டோம், மையும் போட்டிருக்க மாட்டோம், பட் ஸ்டில் கண்கள் பார்த்திங்களா எவ்வளோ பாப்பிங்காக இருக்குன்னு. ஸோ இந்த ஒரு ட்ரிக் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் ஐ மேக்கப் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்டில் ஐஷேடோ வந்து டைரெக்டாக கண்ணிலலாம் அப்ளை பண்ணாமல் பண்ணியிருப்பீங்க. ரொம்ப ஒரு சட்டிலான ஒரு லுக் கிடைக்கும். இதுதான் ஆக்சுவலி நயன்தாரா லுக், ஐ மேக்கப் லுக். அவங்களோடதுல பார்த்தீங்கன்னா கலர் கலராக வந்து ஐலிட்ஸில் இருக்காது. பட் என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஷேட் ஐஷேடோவில் இல்லைனா காஜலில் வந்து ஒரு ஸ்மோக்கி எஃபெக்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. அது ஒரு எலகண்ட்டான ஒரு லுக் க்ரியேட் பண்ணும். அப்புறம் மஸ்காரா அப்ளை பண்ணிவிட்டு மஸ்காரா ஃப்ளஃபி ஒரு மாதிரி நல்லா கேர்லியாக இருக்கிறதுக்கு கைகளால் இப்படி லைட்டாக பண்ணுங்கள். அதுவே வந்து சூப்பரான பவுன்சியான ஒரு லேஷஸ் இருக்கிற மாதிரி காமிக்கும். பாபி ப்ரௌனோட லிப் க்ரஷில் உள்ள இட்டாலியன் ரோஸை எடுத்து நான் ப்ளஷ் மாதிரி அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ப்ளஷ், நேச்சுரல் ப்ளஷ் மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த ஸ்டெப்பு. இல்லை எனக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் கம்ப்ளீட்லி இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது எப்படின்னா, ஒரு ஈவினிங் டைம் லைட்ஸ்லாம் இருக்கிறப்போ நீங்கள் போனீங்கன்னா உங்கள் நேச்சுரல் ஸ்கின் மாதிரி இருக்கும். பவுடர் ப்ளஷ் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஏதோ நம்ம போட்டிருக்கோன்னு தெரியும். பட் இந்த மாதிரி க்ரீம் மாதிரி லிப்ஸ்டிக்கு இல்லை லிப் க்ளாஸ் இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணும்போது நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின் மாதிரியே ஒரு ஃபீல் குட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஃபோர்ஹெட்ஸ் பெருசாக இருக்கிறனால கான்டோர்லாம் யூஸ் பண்ணுறேன். கான்டோர் பொறுத்த வரைக்கும் ஒருத்தவங்க ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி தான். எனக்கு வந்து ஓரளவு ஸ்கல்ப்டாக இருக்கிறனால லைட்டாக தான் பண்ணிக்கிறேன். இப்போ பெரிய முகம் இருக்கிறவங்க நல்லாவே வந்து கான்டோர் பண்ணணும். க்ரீம் கான்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பவுடர் கான்டோர் பண்ணணும். நான் கொஞ்சமாக தான் இன்றைக்கி பண்ணிக்கிட்டேன். ஸோ ஆல்மோஸ்ட் தென் லிப்ஸ்டிக் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நான் என்ன லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன்னு. ஆக்சுவலி ரீசெண்ட் டேஸில் மை கிளாம்ன்ற ஒரு லிப்ஸ்டிக் பிராண்ட்லேருந்து கப்பி கேக்கி இந்த ஒரு லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து சூப்பர் மேட். எனக்கு அந்த மாதிரி மேட் லிப்ஸ்டிக்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. பட் ட்ரஸ்ட் மீ, இது வந்து லிப்ஸை ட்ரை அவுட் பண்ணவே இல்லை. கண்டிப்பாக லிப் பாம் அதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அந்த க்ளாஸினஸ் போய் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுது. பட் வாட்டர் ப்ரூஃப், ஸ்வெட் ப்ரூஃப் எதுவுமே நம்ம ஒரு 9 to 10 hours அப்படியே இருக்குது அந்த லிப்ஸ்டிக். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் பீல் ஆகி வருது. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி வித் திஸ் லிப்ஸ்டிக், ஆல்சோ திஸ் லுக். இந்த லுக் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நான் ஹேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லாதனால பண்ணல. டெஃபினெட்லி ஹேர் பற்றி இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். ஐ ஹோப் இந்த லுக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக யூ கேன் அச்சீவ் திஸ் லுக். ஸோ ஐ ஹோப் இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் ஆக்சுவலி. ஹாய். ஸோ பேசிக்லி அப்படியே பாத் பண்ணி லைட்டாக வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணி லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் கூட வந்து பேசுகிறேன். ஆக்சுவலி ரொம்ப நாளாக வீடியோ போடாத காரணம் சீரியஸ்லி ஸ்ட்ரெஸ்ட் அவுட். நிறைய விஷயம் அதை பற்றி நான் தனியாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ அதனால் ஐம் கிவ் அவே. நீங்களும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா? ஸோ அதாவது நம்ம ஃபேமிலியில் உள்ளவங்க யாருனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இது பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் என்னென்னா வெரி சிம்பிள். நம்ம சேனலை நீங்கள் எதுக்காக பார்க்குறீங்க அப்படின்ற காரணத்தை கமெண்ட்டில் கீழே எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். ஆல்சோ லைக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை. முடிஞ்சால் இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபார் மோர் அப்டேட்ஸ் இன் ஃப்யூச்சர். அஃப்கோர்ஸ் நான் நிறையா இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இல்லை, பட் ஸ்டில் ஃப்யூச்சரில் இருக்கலான்னு பார்க்குறேன். ஸோ எண்ட் ஆஃப் திஸ் மந்த் இல்லைனா நெக்ஸ்ட் மந்த் மிடில் 4 பேர் நான் வந்து பிக் பண்ணுவோம் ரேண்டமாக வீடியோலேயே. லைக் பேப்பர்ஸில் நேம் எழுதிடுறேன். யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாரோட நேமும் இருக்கும். ரேண்டமாக என் பசங்களை விட்டு எடுக்க சொல்கிறேன். ஸோ அதில் உள்ள 4 பேருக்கு நான் கிவ் அவே என்ன சொல்கிறது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது என்னெல்லாம் ப்ராடக்ட்டுன்றதை நான் வந்து வீடியோ கடைசியில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள்.
ஸோ ஆக்சுவலி ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா தனித்தனியாக நிறைய பேருக்கு அனுப்புகிறத விட எனக்கு மொத்தமாக 4 பேருக்கு அனுப்பிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஃப்யூச்சரில் நிறைய கிவ் அவேஸ் வரும். ஸோ டோன்ட் வரி, டோன்ட் கெட் ஃபீல் பேட் அந்த மாதிரிலாம் ஆயிடாதீங்க. ஓகே, கம்மிங் டு Q&A பெருசாலாம் இல்லை. ஆக்சுவலி நிறைய பேர் நீங்கள் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க இன்ஸ்டாகிராம் டிஎம்மில். ஐ டோன்ட் நோ வை நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் அது எல்லாத்துக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னா, எதுக்கு நீங்கள் கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க? யூ ஆர் டூயிங் டூ மச். அது மட்டும் நீங்கள் முன்னாடி மாறி இல்லை, இப்போ நிறைய மாறிட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் கிடையவே கிடையாது. சீரியஸாக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய வருது. நம்ம சேனல் எவ்ரிடே க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஸோ க்ரோ ஆகும்போது நம்ம நிறைய இன்னும் ஒர்க் பண்ணணும் இல்லையா? ஸோ அது மட்டும் இல்லை, பர்சனல் ஃபேமிலி எல்லாமே இருக்குது இல்லையா? ஸோ எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண முடியல. ட்ரஸ்ட் மீ, பிளானிங், எடிட்டிங், ஷூட்டிங் எல்லாமே நான் தான் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் லிட்டில் டிஃபிகல்ட் ஃபார் மீ டு அண்டர்ஸ்டாண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்ற இன்னுமே எனக்கு சார்ட் அவுட் பண்ணலை. ஸோ அதனால மட்டும்தான். ஒன்ஸ் இதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சமே உங்களுக்கு கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணுவேன். பட் மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஓகே, செகண்ட் திங் என்னென்னா கொலாபரேஷன். ஸோ கொலாபரேஷன் பண்ணுறதுனால நிறைய பேருக்கு இல்லை, கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலன்றது எனக்கு தெரிய வருது. பட் அது பண்ணாமல் இருக்க முடியாது. நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொன்று என்னென்னா, இன்னும் நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்கின் கேர் பிராண்டில் ஹேர் கேர் ரேஞ்சஸான ஒரு பிராண்ட் வச்சுருக்கேன். அப்புறம் எதுக்கு நான் கொலாபரேஷன் பண்ணணும்? ஸோ எனக்கு அவங்க காம்படிஷன் என்னோடய ப்ராடக்ட்ஸ் வாங்காமல் அவங்களோடது வாங்கிடுவாங்களான்னு நான் நினச்சிருக்கலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கன்சியூமர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். நம்ம ஒரு பிராண்டுக்கும் ஆடியன்ஸுக்கும் நடுவில் ஒரு பர்சன் தான். நிறைய பேர் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் விரும்புகிறவங்க இருக்காங்க, லைக் என்னோடய பிராண்ட் இந்த மாதிரி. அதே மாதிரி நிறைய பேர் இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறதுக்கான ஒரு சில ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கள நான் ஃபூல் பண்ணவோ இந்த சேனலில் அவங்களுக்கான விஷயங்கள் காட்டாமையும் இருக்க முடியாது. ஸோ அதனால் அதுவும் நான் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே பீப்புள் ஆர் வெரி ஸ்மார்ட் அண்ட் நியூ பீப்புள் ஆர் ரியலி ஸ்மார்ட். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய கொலாபரேஷனில் இப்போது ஒரு பிராண்ட் இப்படி பேச சொன்னாங்கன்னா அப்படியே நான் பேசவே மாட்டேன். அதில் ஏதாவது ஒரு ஃப்ளாஸ் இருந்தால் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணியிருப்பேன். ரீசன்ட் மாமாத்தோட ஷாம்பூவில் கூட அந்த ஷாம்பூ ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். பட் அது பண்ணலை அப்படின்ற விஷயத்த தெளிவாகவே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். என்னோடய கொலாபரேஷன்லேயே நீங்கள் தெளிவாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஏதாவது நெகட்டிவ் இருந்தால் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருப்பேன். ஸோ இதனால் உங்களுக்கு என்ன கஷ்டமாக இருக்குன்றது எனக்கு சத்தியமாக தெரியல. பட் ஸ்டில் நான் நிறைய பிராண்ட் கொலாபரேஷன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. பண்ணாமல் இருக்க முடியாது. பட் ஸ்டில் என்னோடய ஓன் நீங்கள் சொல்கிற மாதிரி உள்ள வீடியோஸும் நடுவில் நிறைய இந்தமாரி வரும். நான் அதுக்கான ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பிராண்டுக்கு கொடுக்குற சப்போர்ட் நிஜமாகவே இன்சேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட் அகேன் சொல்லிக்கிறேன். இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பிராண்டில் வருது. இன்னொரு சின்ன அப்டேஷன் நீங்கள் இதை பற்றி என்ன படிச்சிருக்கீங்க, இதை பற்றிலாம் பேசுகிறீங்கன்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஆக்சுவலி இது வரைக்கும் நான் எதுவுமே படிக்கல. என்னோடய பியோர் இன்ட்ரெஸ்ட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் என்றைக்கு இந்த பிராண்ட் ஆரம்பிச்சேனோ அன்றைக்கே ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் கோர்ஸ் நான் படிச்சுட்ருக்கேன். ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரோட ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் கோர்ஸ் ஒன்று எடுத்து நான் படிச்சுட்ருக்கேன். பிகாஸ் இந்த மாதிரி கேள்விகள்லாம் ஃப்யூச்சரில் வரக்கூடாது. சின்ஸ் ஐம் ஹேண்ட்லிங் அ பிராண்ட், ஐம் ஓனிங் அ ஸ்மால் பிஸ்னஸ், அந்த மாதிரி காரணத்தினால. ஸோ அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வந்திருக்கு. லைக் நாட் ஜஸ்ட் கூகுள். பேசிக்லி நான் ஒரு டாக்டர்கிட்ட இந்த கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நான் ரைட் பர்சன்ட்ட போனேன்னா அதை பற்றியும் நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இதுதான். ஸோ டோன்ட் வெரி, என்னோடய பெஸ்ட்டை ஐ வில் கிவ். அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் செக். அதுக்கப்புறம் தேங்க்யூ ஸோ மச். இது இவ்வளோ தான் சொல்லணும்னு நினச்சேன். என்னோடய ஓன் டாபிக் நீங்கள் சொல்கிற விஷயங்களும் நான் இன்க்ளூட் பண்ணிகிட்டே வரேன். நிறைய விஷயங்கள். இன்னொன்று, இந்த ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் கோர்ஸில் நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் கொஞ்சமாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாத்துக்குமே கீப் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய் அன்புடன் பிரியா.